தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். தகுதி. இந்த உலகம் நிறம், இனம், மொழி, ஜாதி, கல்வி என்று நிறைய வகைகள்ல மனிதர்களை பிரித்து தகுதி பார்க்கிறது. ஆனா நம்ம உண்டாக்கின நம் பரலோக தகப்பனாகிய கடவுள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்துல வருகின்ற அனைவரையும் தகுதியாக்குகிறார். இதுல தகுதியாக்குதல், தகுதிப்படுதல் என இரண்டு காரியம் உண்டு. இது இருமுனை செயல். கடவுள் நம்மை தகுதியாக்குகிறார், நாம் தகுதி அடைய வேண்டும். ஒரு சிற்பி கல்லை பார்க்கும் பொழுது அவனுக்குள் அந்த கல்லுக்குள் இருக்கிற சிற்பம் மட்டும்தான் தெரியும். அவன் தேவையற்ற கல் துகள்களை உடைத்து எடுக்கும் பொழுது அந்த கல்லுக்குள் இருக்கிற அழகான அந்த சிற்பம் வெளியே வருது. அதே போலதான் நம்மை படைத்த நம் பரலோக தகப்பன் நமது தகுதிப்படுத்துவதும் அமைகிறது. நமக்குள் இருக்கிற தேவையற்ற விஷயங்கள், குணங்கள் நம்மை விட்டு நீங்கும் போது நம் கடவுளின் பயன்பாட்டுக்கு தகுதியாகின்றோம். ஆனா பாருங்க, கல்லுக்கு உயிர், உணர்வுகள், தனக்கென்ற விருப்பங்கள் எதுவும் கிடையாது. அதனால சிற்பி எளிதில அந்த கல்லில் உள்ள தேவையற்ற துகள்களை உடைத்து அழகிய சிற்பத்தை வடிக்க சுலபமாய் இருக்கிறது. ஆனா நமக்கோ உயிர், உணர்வுகள், சொந்த விருப்பங்கள் எல்லாம் உண்டு. கடவுள் நம்மை தகுதிப்படுத்தும் போது அவர் விரும்பாதவைகள் நம்மை விட்டு நீங்க நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தகுதி அடைகிறோம். நம்ம அழகுள்ளவர்களாய் மாற்றி அவருடைய பயன்பாட்டுக்குரிய உகந்த பாத்திரமாய் மாற்றுவது, அவருடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறதற்கு தான் தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அப்பொழுது தேவனுடைய மகிமை நம்மள வெளிப்படும். நாம் சிந்தித்து விட்டு கொடுத்து தகுதி அடைவோம் என்றால் அவருடைய மகிமை நம் வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்படும். அப்ப இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வருகிற எல்லா நாட்களுமே நமக்கு இனிமையான நாட்களாய் அமையும். வாழ்த்துக்கள்.